நமஸ்தே, ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யூஸ் பண்ற ப்ராவர்ப்ஸை ஹிந்தியில தான் பார்க்க போறோம். அதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மூலமா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ப்ராவர்ப்ஸ்னா பழமொழிகள். அதை ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா கஹாவத்தேன். ஃபர்ஸ்ட் ஒற்றுமையே பலம் அப்படின்னா யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். அத ஹிந்தில எப்படி சொல்லணும்னா ஏக்கதா ஹி பல் ஹை. ஏக்கதா ஹி பல் ஹை. அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ். அது ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா பகத்தி கங்கா மே ஹாத் தோனா. பகத்தி கங்கா மே ஹாத் தோனா. அடுத்து பல பேர் சமைத்தால் பண்டம் பால் அப்படின்னா too many cooks spoil the broth. அது எப்படி ஹிந்தில சொல்றதுன்னா பஹுத் ஜோகி மட் உஜாட். பஹுத் ஜோகி மட் உஜாட். அடுத்து ஆணைக்கும் பானைக்கும் சரி அப்படின்னா டிட் ஃபார் டேட். அது ஹிந்தியில் எப்படி சொல்றேன்னா ஜைசே கோ தைசா. ஜைசே கோ தைசா. அடுத்தது இளங்கன்று பயமறியாது அல்லது உண்மைக்கு அழிவில்லை அப்படின்னா த இன்னோசன்ட் ஹாவ் நத்திங் டு ஃபியர். அது எப்படி ஹிந்தியில் சொல்றதுன்னா சாஞ்ச் கோ ஆஞ்ச் கியா. சாஞ்ச் கோ ஆஞ்ச் கியா. அடுத்து பொறுமை தரும் அப்படின்னா ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. அது எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னா ஹத்தேலி பர் தஹி நஹி பனதா. ஹத்தேலி பர் தஹி நஹி பனதா. அடுத்து தனிமரம் தோப்பாகாது அப்படின்னா ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்ட். அது எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னா ஏக் ஃபூல் சே மாலா நஹீன் பன்தி. ஏக் ஃபூல் சே மாலா நஹீன் பன்தி. அடுத்து பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்னா லைக் டிராஸ் லைக். அது எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னா சோர் சோர் மௌசேரோ பாயி. சோர் சோர் மௌசேரோ பாயி. அடுத்து யானை பசிக்கு சோள பொறி அப்படின்னா a drop in a ocean. அதை எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னா ஊண்ட் கே முன்ஹ் மே ஜீரா. ஊண்ட் கே முன்ஹ் மே ஜீரா. அடுத்து மனம் போல் வாழ்வு அப்படின்னா குட் மைண்ட் குட் ஃபைண்ட். அது எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னா ஆப் பலா தோ ஜக் பலா. ஆப் பலா தோ ஜக் பலா. அடுத்து சொல்வதை காட்டிலும் செய்வதே மேல் அப்படின்னா எக்ஸாம்பிள் இஸ் பெட்டர் தென் பிரிசிப்ட். அது எப்படி ஹிந்தியில சொல்றேன்னா உபதேஷ் சே கர்னி பலி. உபதேஷ் சே கர்னி பலி. அடுத்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னா எவ்ரி பாட்டர் பிரைசஸ் ஹிஸ் பாட். அது எப்படி ஹிந்தியில சொல்றேன்னா அப்னா பூத் சப் ஹி கோ பியாரா. அப்னா பூத் சப் ஹி கோ பியாரா. அடுத்து தீய வழியில் வந்தவை தீய வழியில் செல்லும் அப்படின்னா எவில் காட் எவில் ஸ்பெண்ட். அது எப்படி ஹிந்தியில சொல்றேன்னா புரி கமாயி வியர்த் கம்வாயி. புரி கமாயி வியர்த் கம்வாயி. அடுத்து முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் அப்படின்னா டைமண்ட் கட் டைமண்ட். அதை எப்படி ஹிந்தியில் சொல்றதுன்னா லோஹே கோ லோஹா
काटता है, लोहे को लोहा काटता है. அடுத்து போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னா கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். அதை எப்படி ஹிந்தியில சொல்றேன்னா சந்தோஷம் பரமம் சுகம். சந்தோஷம் பரமம் சுகம். இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மொழியோட மேட்ச் ஆகும். அடுத்து பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னா a wolf in a sheep's clothing. அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறேன்னா இன்சான் கே ஷக்கல் மைன் சைத்தான். இன்சான் கே ஷக்கல் மைன் சைத்தான். அடுத்து அரைகுறை வைத்தியம் ஆபத்தானவன் அப்படின்னா a little knowledge is a dangerous thing. அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறேன்னா நீம் ஹக்கீம் கத்தரே ஜான். நீம் ஹக்கீம் கத்தரே ஜான். அடுத்து குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னா a guilty mind is always suspicious. அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறேன்னா சோர் கி தாடி மைன் தின்கா. சோர் கி தாடி மைன் தின்கா. அடுத்து குரைக்கும் நாய் கடிக்காது அல்லது இடி இடிக்கும் மேகம் மழை பொழியாது அப்படின்னா பார்க்கிங் டாக் செல்டம் பைட். அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறேன்னா கர்ஜத்தே பாதல் பரஸ்தே நஹீன். கர்ஜத்தே பாதல் பரஸ்தே நஹீன். அடுத்தது முடிவு நல்லதாயின் எல்லாம் நல்லதே அப்படின்னா ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறேன்னா அந்த் பலா தோ சப் பலா. அந்த் பலா தோ சப் பலா. தன்யவாத். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.